நீங்கள் வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு நீங்கள் இந்தியாவுக்கு திரும்ப போகிறீங்களா? அப்போது உங்களுக்கான வீடியோ தான் இது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல நியூஸ் வந்திருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வெளிநாட்டில் இருந்து எல்லாருமே தங்க நகைகள் வந்து வாங்கிட்டு போகிறது வழக்கம். ஆனால் அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் ஒரு லிமிட் வச்சுருக்காங்க. நம்ம சென்னை விமான நிலையத்தில் வெளிநாட்டில் இருந்து ஒரு பெண்மணி வந்து சென்னைக்கு வராங்க. அவங்க கழுத்தில் பெரிய தாலி செயின் ஒன்று போட்டு வராங்க. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக கல்யாணமான புதுமண பெண். அவங்க கழுத்தில் வந்து பெரிய தாலி செயின் போட்டுட்டு வராங்க. இதை பார்த்த நம்ம சுங்கத்துறை அதிகாரிகள் அந்த தாலி செயினை வந்து ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க. இவங்க வந்து கலட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணுறாங்க. அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த தாலி செயினை வந்து கலட்டிடுறாங்க. கலட்டி எடுத்து அதை வெயிட் போட்டு செக் பண்ணும்போது அது அளவுக்கு அதிகமான வெயிட்டாக இருக்குது. இந்த பார்த்து டென்ஷனான அந்த பெண் போய் நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றாங்க. இந்த வழக்கில் என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கோர்ட்டு இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தாலி சங்கிலியை அகற்றிய செயல் நியாயமற்றது. நமது மரபுப்படி அதிக எடையில் தாலி சங்கிலி அணிவது நமது வழக்கம். இந்த மரபுகளுக்கு அதிகாரிகள் மதிப்பளிக்க வேண்டும். கணவருடன் இன்னும் மன வாழ்க்கையை துவங்காத பெண்ணின் தாலி சங்கிலியை அகற்றிய செயல் மிகவும் நியாயமற்ற செயலாகும். நகையை திரும்ப ஒப்படைக்க வேண்டும். நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த மாதிரி தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு பெண் வெளிநாட்டில் இருந்து நம்ம சென்னைக்கு வராங்க. அவங்க கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 தங்க வளையல்கள் அணிஞ்சிட்டு வராங்க. நம்ம மரபுப்படி இந்தியாவில் திருமணம் நிகழ்வின் போது தங்க நகைகள் வளையல்கள் அணிவது மரபுதான். தங்க வளையல்களை ரகசியமாக மறைத்து எடுத்து வராத நிலையில் அவற்றை பறிமுதல் செய்தது முறையற்றது அப்படின்னு சொல்லி கோர்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு பெண் வெளிநாட்டில் இருந்து 10 வளையல்களை அணிஞ்சிக்கிட்டு வராங்க ஏர்போர்ட்டுக்கு. ஏர்போர்ட்டில் சுங்கத்துறை அதிகாரிகள் பார்த்துட்டு இந்த வளையல்களை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரிமூவ் பண்ணி செக் பண்ணி பார்த்ததில் வெயிட் கூட இருக்குது, உங்களுக்கு வந்து இது அலவுடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நகைகளை வந்து வாங்கி பறிமுதல் பண்ணிக்கிறாங்க. அவங்கள பெனால்ட்டி கட்ட சொல்கிறாங்க. கட்ட முடியாத பட்சத்துக்கு நகைகளை வந்து பறிமுதல் பண்ணுறாங்க. இந்த பெண் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம கோர்ட்டில் போய் நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றத்தை போய் அணுகிறாங்க. உயர் நீதிமன்றத்தில் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை வெளிநாட்டில் இருந்து தங்க நகைகள் வாங்கிட்டு போகிறவங்களுக்கு வந்து ஒரு சாதகமான ஒரு தீர்ப்பு தான். இதுக்கு முன்னாடி போன வருஷத்தில், அதாவது 2024 கடைசியில் ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு. ஒரு பெண் துபாயில் இருந்து வராங்க. லேண்ட் ஆனதும் தங்கத்துக்கு 75,000 ஃபைன் கட்ட சொல்லி சொல்கிறாங்க சுங்கத்துறை அதிகாரிகள். அவங்க வந்து கட்ட மறுக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்ட மறுத்ததால் 1,10,000 கட்டணும் அப்படின்னு சொல்லி சுங்கத்துறை அதிகாரிகள் வந்து தெரிவிக்கிறாங்க. அதை கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உச்சநீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுக்கிறாங்க. அந்த வழக்கில் நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காலத்திற்கு ஏற்ப தங்கத்தின் விலை ஏற்றம் இறக்கத்திற்கு ஏற்ப அந்த மதிப்பை வந்து நீங்கள் மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறது மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன வழக்கம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆண்களாக இருந்தால், அதாவது வெளிநாட்டில் நீங்கள் ஒரு வருஷம் வேலை பார்த்துட்டு வர்றீங்க அப்படின்னா, நீங்கள் வரையில் 20 கிராம் வந்து தங்கம் எடுத்துக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருக்குது. அந்த 20 கிராம் இது அல்லது 50,000 மதிப்பிற்குள்ளான நகைகளை மட்டும் எடுத்து வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 1 பவுன் தங்கத்தின் விலையே 64,000 எட்டிருச்சு. அப்படி இருக்கையில் நீங்கள் வெறும் 50,000க்கு உள்ள நகைகளை மட்டும் கொண்டு வரணுங்கிறத வந்து ஏற்புடையதாக இல்லை அப்படின்னு நீதிபதிகளே தெரிவிச்சிருக்காங்க. பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 40 கிராம் தங்கம் வந்து எடுத்துகிட்டு வரலாம். அதனுடைய மதிப்பு வந்து 1 லட்சத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையும் வந்து ஏற்றுக்கிற முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம நீதிபதிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. வருகின்ற மார்ச் மாதத்தில் இந்த தங்கத்தின் மதிப்பானது 50,000 1 லட்சம் என்று இருக்கின்ற இந்த மதிப்பை மாற்றி அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசுக்கு நம்ம டெல்லி உச்சநீதிமன்றம் வந்து ஆணை பிறப்பிச்சிருக்காங்க. நம்ம சொல்லக்கூடிய இந்த தங்கத்தின் அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் குவைத்தில் இருந்து போனாலும் சரி, சவுதி அரேபியாவில் இருந்து போனாலும் சரி, இல்லை சிங்கப்பூரில் இருந்து போகிறீங்க, இல்லை மலேசியாவில் இருந்து போகிறீங்க, ஓமனில் இருந்து போகிறீங்க, நீங்கள் உலகத்தில் எந்த நாடுகளில் இருந்து நீங்கள் இந்தியாவுக்கு போனீங்கனாலும் ஆண்களாக இருந்தால் 20 கிராமும், பெண்களாக இருந்தால் 40 கிராம் இந்த அளவு மட்டும்தான் எடுத்துக்கிட்டு போகணும். இதே போல் இந்தியாவில் இருந்து குவைத்துக்கு வர நினைக்கிறவங்க மெடிக்கல் போட்டாங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அன்ஃபிட்டு தான் கொடுக்குறாங்க. ஃபிட்டுன்னு யாருக்குமே கொடுக்குறதே கிடையாது. 100ல் 2 பேர் மட்டும்தான் ஓகே ஆகி குவைத்துக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா கடந்த சில வருடங்களாக போய்கிட்டே இருக்குது. இந்த பிரச்சனைக்கு தீர்வுங்கிறது இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை. இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைச்சிச்சு அப்படின்னா அதுவும் வந்து வரவேற்கத்தக்கதாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவலுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள்.
வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, பாய்.